வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. சுரேஷ் வராரு. வந்த உடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. "என்ன சுரேஷு, இப்பதான் வீடே நிம்மதியா இருக்கு. உங்க அப்பாவுக்கு எவ்ளோ டென்ஷன் தெரியுமா? எல்லாமே குறைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே காரணமே அந்த மதி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, அவ தான் போயிட்டால்ல, விடும்மா. அவள பத்தி பேசவே வேணாம். அவள பத்தி பேசினாலே அப்படியே டென்ஷன் ஆகுது" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "ஆமாடா, நீ சொல்றது என்னவோ உண்மதான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, சண்டை, சண்டை. அவளுக்கு ஒரு நல்லது சொல்லிக் குடுத்தே வளர்க்கலடா. அவ என்ன கேட்குறா, நான் என் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லிட்டு. அவ தான் ஒழுங்காவே வளரல. ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லிக் குடுக்கவே இல்லடா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா, விடும்மா. சும்மா நீ அவள பத்தியே பேசிட்டு இருக்காத, சரியா? அவள பத்தி பேர கேட்டாலே அப்படியே டென்ஷன் ஆகுது" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "சரிப்பா சரி. உன்ன நான் டென்ஷன் ஆக்கல. நீ ஏதோ வேலையிலேருந்து வேற வந்திருக்க. நீ சாப்பிட்றியா? மதி இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "சொல்லுங்க அத்தை, என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் வந்திருக்கான். "நீ சுட சுட தோசை சுட்டு குடு போ" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போயிட்டு தோசையெல்லாம் சுட்டு குடுக்குறாங்க. சுரேஷ் அப்படியே சாப்பிட்றாரு. அப்போ மதிய பத்தி கேட்குறாங்க. "ஆமா சுரேஷு, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நீ? நான் சரியா தானே எல்லாம் பண்றேன். என்ன நீ சரியா பண்ணிட்டுருக்க? உன்ன நம்பி ஒரு பொண்டாட்டி வந்தா இப்படி தான் வீட்ட விட்டு வெளிய அனுப்புவியா? அதுவும் அத்தை, மாமா பேச்ச கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "அண்ணி, அவ பண்ணதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய வீட்ட விட்டு வெளிய அனுப்பக்கூடாது. என்ன தப்பா இருந்தாலும் அத வீட்லயே சொல்லி புரிய வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அவளுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது அத்தை. அவளுக்கு வாய பார்த்தீங்களா? திமிர் புடிச்சவ அவ. நம்ம பேச்செல்லாம் அவ கேட்கவே மாட்டா. எகுத்து எகுத்து பேசுறதுல அவ கரெக்ட்டா இருப்பா" அப்படின்னு சொல்றாரு. "சரி, நீ என்ன பண்ற? எப்படியாச்சும் போயிட்டு வீட்ல பேசிட்டு மதிய கூட்டிட்டு வா. அதுதான் நல்லது" அப்படின்னு சொல்றாங்க. "நான் போய் மதிய கூப்பிடணுமா? என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? அவள போய் நான் கூப்பிடணுமா? எனக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நான்லாம் போய் அவள கூப்பிட மாட்டேன். அவ வரவே வேண்டாம். நான் இப்படியே இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருக்கு. டெய்லி அவ டார்ச்சர் தாங்க முடியல. மதி இத பண்றா, மதி இத பண்றா. ஐய்யய்யோ! உங்க பேர் எங்கேயாவது வெளிய வருதா? நம்ம வீட்ல இருக்க யாராவது ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா? எல்லாத்துக்குமே காரணமே அந்த மதி தான். ஒரு நாள் கூட அவ பேர கேட்காத நாளே இல்ல. பிரச்சனை, பிரச்சனை. எங்கேயாவது வேலைக்கு போய் நிம்மதியா செய்யலான்னு பார்த்தா, அங்கேயும் நிம்மதி இல்ல. "ஏய், உன் பொண்டாட்டி இங்க இந்த பிரச்சனை பண்றா, அந்த பிரச்சனை பண்றான்னு" சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். இந்த பக்கமே வந்துராதன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே மலருக்கு கோவமா வருது. "இங்க பாரு, அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணாத. சுரேஷு, நான் உன்னோட அண்ணியா நல்லது சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்கல. சரியா? அப்படியே விட்டுரு. நான் அதுக்கு மேல உன்கிட்ட பேசல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலர் அப்படியே போறாங்க. "என்ன மலரு, தோசைலாம் சுட்டு குடுத்தியா?" அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. சுட்டு குடுத்துட்டேன் அத்தை" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "மலரே, தூங்கும்போது அந்த சிங்க்ல பாத்திரம் இல்லாம பார்த்துக்கோ. எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கு. அப்புறம் காலையில எழுந்தா காலையில வரைக்கும் அப்படியே கிடக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்னு மலர் உள்ள போறாங்க. பயங்கரமா டென்ஷனோட இருக்காங்க. அங்கேருந்து பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. ஐய்யயோ! மலர் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. இவ கிட்ட பேசினா எப்படியா இருந்தாலும் நம்மள திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. "என்னங்க, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் உங்க காதுல கேட்டுதா? என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நான் இப்போ போயிட்டு சுரேஷ்க்கு தோசை சுட்டு குடுத்துட்டு வரேன். இருக்கிற பாத்திரத்தலாம் தேய்ச்சி வச்சுட்டு படுக்க சொல்றாங்க. எனக்கு தான் சூடு சொர்ணையே இல்லல்ல. நான்லாம் எதுவுமே கேட்க முடியாது. மலர்னா வீட்ல இருக்க ஒரு வேலைக்காரி. அவ என்ன சொன்னாலும் செய்வா. எதிர்த்து பேச மாட்டா. அவளுக்கு எதிர்த்து பேசவே தெரியாது. அதனால தானே எல்லாரும் போட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு மலர் கோவப்படுறாங்க. "மலர், நீ என்ன மலர், முன்ன மாதிரியே இல்ல மலர். நீ டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க. முன்னாடிலாம் எதுவுமே பேச மாட்ற. இப்போ நீ பேசிட்டே இருக்க" அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. "ஆமா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ப குடும்பம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில மதி வந்தோடனே தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. என்னை எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அப்போ மதி என்ன பண்ணா?" அப்படின்னு கேட்குறாரு. "அவ ஒரு மனுஷங்களா மதிக்கிற இடத்துல இல்லன்னு அவ தான் புரிய வச்சா. அவங்கள பார்த்தீங்களா, 2 பேர் ஏதாவது வேலை செய்றாங்களா? ஒரு தட்ட கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு கால் வலினா கூட நான் தான் போய் அமுக்கி விடணும்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப கோவப்படுறாங்க. மலர், நீ டென்ஷன் ஆகாத மலர். நீ பண்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே நீ பேசிட்டு இருக்க" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு.
இன்னும் கொஞ்ச நாள்ல அதாங்க நடக்க போகுது. நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப மதி போனா பாருங்க, அதே மாதிரி நானும் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யயோ! மலர் நீ அப்படிலாம் பேசவே பேசாத மலர். என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு பாக்யராஜ். பாக்யராஜ் இதெல்லாம் மட்டும் தாங்க முடியாது. ஆனா உங்க அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துவாங்க. அத மட்டும் நான் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக இங்க இருக்கணும் இல்ல? அப்படின்னு கேட்குறாங்க. மலர் நீ ஏன் மலர் முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு கேட்குறாரு. நானா? பேசாதீங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசாதீங்க. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஒரு தம்பி தப்பு பண்ணா கேட்க மாட்டீங்களா? மதிய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நல்லா இருக்கா? ஏன் ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வைக்கலன்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்களா? மருமக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்றீங்க. ஏன் மாமியார்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களா? அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அது தப்பு தான். நான் சுரேஷ் கிட்ட எடுத்து பேசினா அவன் எங்க கேட்குறான்? ஆமா. அவரு வந்து உங்க பேச்ச கேட்கவே மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா, அப்பா பேச்ச அப்படியே தட்டாம கேளுங்க. அதனால தான் அவங்களுக்கு திமிரு அதிகமாயிடுது. அவங்க அவங்க வச்சது தான் சட்டன்ற மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அம்மாவும், அப்பாவும் வயசானவங்க மலர். நீ ஏன் இப்படி பேசுற? யாரு? அவங்களுக்கு வயசாயிடுச்சா? பேசாதீங்க நீங்க. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். வயசானவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா? எல்லார் வீட்லயும் வயசானவங்க இல்லையா? எவ்வளோ நல்லா இருப்பாங்க தெரியுமா? அம்மா நான் 2 பாத்திரம் தேய்ச்சு தரட்டுமா? ஏதோ 2 வெங்காயம் கட் பண்ணி தரட்டுமா? என்னால முடிஞ்சத நான் செய்யட்டுமா? அப்படிலாம் எவ்வளோ அக்கறையா, அன்பா பார்த்துக்கிற மாமியார், மாமனார்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா, இவங்கள மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே இவங்க வச்சது தான் சட்டம், இவங்க சொல்றத தான் செய்யணும். இத பண்ணு, அத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அவங்கள ஏதாவது ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்ப என்ன பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? அப்படின்னு மலர் சொல்றாங்க. எனக்கு இந்த வீட்லேருந்து விடுதலையே கிடையாது. நான் என்ன பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவ்வளோதானே? சரி பாக்கியராஜ், நீங்க பேசாதீங்க. நீங்க போய் எங்கேயாவது இடம் இருந்தா போய் படுங்க, எழுந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மலர் இவ்வளோ கோவப்படுற? பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? உங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. எழுந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மலர் அமைதியா படுத்துக்கிறாங்க. ஐயோ! டெய்லி மலர் பேசுறத தாங்கவே முடியலையே! அவ ஏன் இப்படி மாறிட்டா? அப்படின்னு யோசிக்கிறார் பாக்யராஜ். மதி வீட்ல இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்து பேசுறாங்க. "மதி, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு புரியுது மதி. எங்களுக்கு புரியல. உன்ன நான் அவ்ளோ சந்தோஷமா வளர்த்தோம். கடைசியில அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டத நெனச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். இங்க பாரு மதி, இனிமே நீ அங்க போகவே வேண்டாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்ப போ. நாங்க தெரியாம பண்ணிட்டோம் மதி. எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு நல்ல இடத்துல தான் குடுக்குறோம்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இடத்துல உன்ன கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். உன்னோட கஷ்டம்லாம் எங்களுக்கு புரியுது மதி. நாங்க வந்து வந்து உன்ன திட்டிட்டு வந்தோம். ஆனா, இப்ப தான் எங்களுக்கு புரியுது. அந்த வீட்ல இருக்க யாருமே சரியில்ல. முக்கியமா உன்னோட வீட்டுக்கார் சரியே இல்ல. அவங்க அம்மா, அப்பா பேச்ச கேட்டுட்டு அவரு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி நெறைய குடும்பத்தில பிரச்சனை வந்துட்டே இருக்கும் தெரியுமா? அவங்க அம்மா, அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு கட்ன பொண்டாட்டிய மரியாதை இல்லாம நடத்துவாங்க. அதனால எத்தனையோ குடும்பத்தில எவ்ளோ பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப்லாம் பிரிஞ்சு போனத நான் பார்த்துருக்கேன். அதே விஷயம் தான் மதி உன்னோட வாழ்க்கையிலயும் நடக்குது. அம்மா, அப்பா அந்த கிழிக்கிற கோட்ட அவரு தாண்ட மாட்டார் போல இருக்கு. எல்லாமே எங்களுக்கு இப்ப தான் புரியுது. மன்னிச்சிடு மதி. உன்ன தெரியாம நாங்க திட்டிட்டோம். உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே உன்ன நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு சரியா? நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு. கல்யாணம் ஆனதையே நீ மறந்துரு. வீட்ல எப்பவும் போல இரு. நீ வந்து காலேஜுக்கு போ, கிளாஸ் எடு, எல்லாமே பண்ணு. சந்தோஷமா இரு மதி. நீ அந்த வீட்டுக்கு போக வேணாம். அவங்க எப்போ உன்ன வீட்டு வாசல்ல உட்கார வச்சு, மனசாட்சியே இல்லாம வீட்டுக்குள்ள சேர்க்காம கதவ மூடிட்டு வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ, இனிமே அவங்க வந்து இங்க கூப்பிட்டா கூட உன்ன நாங்க அனுப்பவே மாட்டோம். அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்றாங்க. உங்களுக்கு இப்போ புரியுதா என்னோட வலி என்னன்னு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அவங்க சரியில்ல. அவங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நான் எத்தன வாட்டி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா, நீங்க ஒரு நிமிஷம் கூட நான் சொல்றத கேட்கவே இல்லல்ல. என் மேல தான் தப்பு இருக்கு. மதி நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. நீ ஒழுங்கா இரு. சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதன்னு சொன்னீங்களே. நான் ஒண்ணும் சின்ன குழந்தை மாரி பண்ணல. அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே அவங்க சின்ன குழந்தை மாரி தான் அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற பேச்சு தான் வேத வாக்கு மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க. அவங்க தப்பு பண்ணா யாருமே கேட்க மாட்றாங்க. அவங்க வயசானவங்க, பெரியவங்க விட்டுடுன்னு சொல்றாங்க. ஆனா, நான் சின்ன டம்ளர் எடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு, அத பெருசா பண்ணி என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க தான் சரியில்லன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. மதி புரியுது மதி. எங்களுக்கு இப்ப தான் மதி எல்லாமே தெரியுது. சரி விடு. இனிமே நீ அவங்கள பத்தி பேச வேணாம். நீ உன்னோட லைஃப பார்த்துக்கோ. நாங்களும் உன்ன கட்டாயப்படுத்த மாட்டோம். நீ இத பண்ணு, அத பண்ணு நான் உன்ன எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள மன்னிச்சிடு மதி. உன்ன தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். அதுக்காக எங்க 2 பேர நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க.
என்னம்மா நீ பெரிய வார்த்தைலாம் சொல்ற, மன்னிப்பெல்லாம் கேட்குற, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. அவங்க பண்ண தப்புக்கு நீ என்னம்மா பண்ணுவ? எல்லாம் அந்த அவங்க அவங்க தங்கராஜ் அவர் சொன்னது தான். ஏதோ நல்ல குடும்பம்னு நெனச்சு நான் குடுத்துட்டேன். கடைசியில எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றாங்க. ஒருத்தர் கூட கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்ல எப்பவுமே அப்படிதாம்மா. யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் அவங்க 2 புள்ளைங்களும் அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. தெரியுது, தெரியுது. மாப்பிளன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கையெடுத்துலாம் வேற கும்பிட்டு மன்னிப்பு வேற கேட்டுட்டு வந்தோம். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. கடைசியில அவங்க திமிர அவங்க காட்டுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நான் தான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன்லம்மா, கையெடுத்துலாம் கும்பிடாத, மன்னிப்பெல்லாம் கேட்காத. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லன்னு நான் சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. அவங்க கிட்ட போயிட்டு என் பொண்ண மன்னிச்சிடுங்க. என் பொண்ணுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன்ல. எல்லாம் தேவதாம்மா அப்படின்னு சொல்றாங்க. மதி எனக்கு தெரியாது மதி. நான் தெரியாம பண்ணிட்டேன். விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நாளைக்கு நான் எப்பவும் போல காலேஜுக்கு போறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாவங்க நம்ம பொண்ணு மனசளவுல ரொம்ப வேதனைப்பட்டுருக்கா. அவங்க எந்த அளவுக்கு மதிய கஷ்டப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவ இல்லன்னா இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அவ நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு நல்ல பொண்ணு தான். நான் என் பொண்ண நல்லா தான் உருவாக்கியிருக்கேன். ஆனா தப்பான இடத்துல என் பொண்ண குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட்டு தான். என்னதான் இருந்தாலும், அவங்க பண்ணது தப்பு தான் காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவும் பேசுறாரு. இதுக்கும் மேல மதிக்கிட்ட அவங்க பிரச்சனைய பத்தி பேசவே பேசாத. அதுவே மனச பாதிக்கும். எந்த அளவுக்கு நம்ம பொண்ணு அங்க கஷ்டப்பட்டாலோ, அதே அளவுக்கு நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க வீட்ட பத்தி பேசினா கூட அவளுக்கு அது பாதிப்ப தான் தரும். பேசவே பேசாத. அமைதியா விட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரிங்க, சரிங்க. நம்ம பொண்ணோட அந்த நிம்மதி தான் முக்கியம். அதனால கண்டிப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல மதி வந்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அப்போ சுரேஷ் ஃபோன் பண்றாரு. இவர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு? திமிர் பிடிச்சவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதி பார்க்குறாங்க. எடுக்கல. அடுத்த வாட்டியும் ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்றாங்க. என்ன சொல்லுங்க. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. உனக்கா? நீ சரியான திமிர் பிடிச்சவ. அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். இங்க பாரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. நீ இல்லாத நிமிஷம் எல்லாமே இந்த வீட்ல சொர்க்கம் மாதிரி இருந்தது. புரியுதா? இந்த பக்கம் நீ வந்தா உண்மையாவே நானே உன்ன கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன? நான் தான் உங்க பிரச்சனையே வேணான்னு வீட்ட விட்டு வெளிய வந்துட்டேன். என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க? என்ன திமிரா உங்களுக்கு? அப்படின்னு மதி கேட்குறாங்க. யாருக்கு? எனக்கு திமிரா? உனக்கு தான் திமிரு. அப்படியே தான் பெரிய ஆள்னு உனக்கு ஒரு நெனப்பு. அதனால தான் உனக்கு நீ யார் சொல்ற பேச்சும் கேட்க மாட்ற அப்படின்னு சொல்றாரு சுரேஷ். அப்படியா? சரி. நாங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க நீ வரவே கூடாது. உன்ன நான் இங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட நீங்க விட்டுட்டு, உங்க வேலைய நீங்க பார்க்கணும். நீங்க தேவையே இல்லாத பிரச்சனைய விலை குடுத்து வாங்குறீங்க. நீங்க இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க? இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா, இதோட பின் விளைவுகள நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்? என்ன பண்ணுவ நீ?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐய்யய்யோ! உங்கள மாதிரி நான் சொல்லவே மாட்டேங்க. நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "என்ன பண்ண முடியும் உன்னால? இந்த வீட்டுக்குள்ள வரப்போறியா? வந்தனா அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! நாங்க வரேன்னு சொல்லலங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மிரட்டுறியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐய்யய்யோ! நீங்களே ஒரு போலீஸ். உங்கள போய் நான் எப்படி மிரட்ட முடியும்? நான் உங்கள மிரட்டலங்க. உண்மைய தான் சொல்றேன்." "சரி பார்த்துக்கலாம். ஃபோன வைக்கட்டுமா?" அப்படின்னு மதி ஃபோன வச்சுடுறாங்க. "என்ன இவ நக்கலா பேசுறா? என்ன பண்ண போறா தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கிறாரு. "இவ எது வேணா பண்ணுவா. அவ்ளோ திமிர் பிடிச்சவ. ஏதோ ஒண்ணு. அவ என்ன வேணா பண்ணட்டும். அத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா, இவ இல்லாம இருக்கிறது வீட்ல ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ இந்த பக்கம் வந்துறவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதிய பத்தி பயங்கர கோவத்தோட யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்ல அவங்க அம்மா, அப்பா இருக்காங்க. மதி வெளிய வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "அம்மா நான் போயிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்னடி இது? எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விட்டுரு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டேன். நான் வீட்ல இருக்கேன். ஆனா அவரு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறாரும்மா." "என்னன்னு மிரட்டுனாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அப்படி வந்தான்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மிரட்டுறாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு" அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரி விடுடி. அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு. அதுக்காக நீ போய் அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் குடுக்க போறியா? அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா?
அவர் போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போயிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, அவருக்கு ரொம்ப அங்கே இருக்கவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. இதனால் அவருக்கு பெரிய இஷ்யூ ஆகும். அவரால் வேலையே செய்ய முடியாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. அம்மா, இவர் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ளே நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் இவர் சரியான ஃப்ராடு. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் மதி, சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு மேலே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதி வேணாம் மதி அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. மதி அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூப்பிடுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அங்கே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை சுரேஷ் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ தான் போனேன். ஆனால் என் வீட்டுக்காரர் எனக்கு அடிக்க கை வாங்கினாரு. அது மட்டும் இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சுரேஷ்க்கு கோவமும் வருது. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் கம்ப்ளைண்ட்டு என் மேலே என்கிட்டயே வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்களோட மேலதிகாரை பார்த்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நானே எடுத்துக்கிறேன், நாங்கள் விசாரிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தால் இவன் ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே அப்படியே, அம்மா என்ன பண்ணி வச்சுருக்கா பார்த்தியா அவ அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா, என்ன நடந்தது, நீ சொல்கிறது எதுவுமே புரியலையே அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. இந்த மதி இருக்கால்ல, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அவள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே அவள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் எங்கடா நடக்கும், என்னடா அவள் பொண்ணா அவள் இல்லை வேறு ஏதாவதா, ஏன்டா அவள் இப்படி இருக்கா, இவ்வளோ மோசமாக இருக்கா, அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கவே மாட்டாங்களா, புருஷன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா, இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வந்து வாழணுன்ற எண்ணமே அவளுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா, இப்போ என்னடா பண்ண, கம்ப்ளைண்ட்டை வாங்கினியா, என்ன பண்ண, வாங்கி தானே ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் அவகிட்ட பேசி கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்லிவிட்டு அதை சரி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. டேய், அங்கே வேலை செஞ்சிட்ருக்கடா, அசிங்கமாக இருக்காதா, அப்புறம் அவள் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டா, அவள் என்ன நினைக்கிறாளோ அதை மட்டும்தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. சரி, இரு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மாமா, என்ன அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. மாப்பிள்ளை, நீங்கள் கொஞ்சம் உடனே கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல மதி, அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம், அவள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு சுரேஷ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அடிக்க கை வாங்கினாரு, வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு, மிரட்டினாரு, இப்படிலாம் சொல்லி. இதெல்லாம் நல்லா இருக்கா? அவன் எங்கேயோ வேலை பார்த்துட்ருக்கான், அங்கே போயிட்டு வேலையே செய்ய விடாத அளவுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இவளோட அட்டூழியம் தாங்கவே முடியல அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. ஓ, அவள் இந்த அளவுக்குலாம் போகிறாளா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கும் ஒன்றுமே புரியல. பாவம் சுரேஷ், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன பண்ணான் சொல்லு? நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணான், அவ்வளோதான். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணை நான் கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாரு. மதியோட அப்பா எடுத்து பேசுகிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்கள் பொண்ணை எதுக்காக இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, ஏன், என்ன பண்ணா, அவள் போயிட்டு சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இது நல்லா இருக்கா? நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் நான் சொன்னதுனால தானே கல்யாணம் பண்ணாங்க. அதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா? அது சுரேஷ்க்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். அவன் ஒரு போலீஸு, அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன் மதிக்கிட்ட, ஆனால் அவள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. என்னங்க பொண்ணு பெற்று வச்சுருக்கீங்க, உங்கள் பேச்சே கேட்கலன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், சுரேஷ்க்கு ரொம்ப அசிங்கம் இது. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். கேஸ்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. யாருங்க ஃபோனில் அப்படின்னு மதியோட அம்மா கேட்குறாங்க. அதுவா, அவர் தான் பேசினார், சுரேஷோட மாமா. என்ன சொன்னார்? மதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அதனால் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. ஏங்க இந்த மதி இப்படி இருக்கா? ஒரு கல்யாண வாழ்க்கைன்ற எண்ணமே இல்லைங்க அவளுக்கு. சரி, ஒரு ஒரு பிரச்சனைனா அதை அப்படியே விட்டுறணும், அதுக்கப்புறம் சரியாயிட்டுன்னு யோசிக்கவே மாட்டா. இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கா. நம்ம சொன்னால் கூட அவள் கேட்குறாளா அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி வரட்டும், நம்ம பேசலாங்க, பேசி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதி வராங்க.
எங்கே மதி போனேன்? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி உங்ககிட்ட போகும்போதே வேணான்னு சொன்னோம்ல, நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது, இப்படி தான் நம்ம பேசணும், இல்லைனா அவங்க அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கை இதோட முடியாது, இது தொடரும். நீ பண்ணுறதெல்லாம் தப்பு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? நான் பண்ணுறது தப்பா? நான்லாம் எந்த தப்புமே பண்ணலை. நான் எதுக்காக வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கணும்? அவர் பொண்டாட்டியை கை ஓங்க அடிப்பாரா? என்னம்மா இது? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த காலம் மாதிரியே இருக்கீங்க. அந்த காலத்தில் தான் அடித்தாலும் பிடிச்சாலும் புருஷன்தான் வீடு, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைம்மா. பிடிச்சா வாழலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு போகலாம். இதுதான் வாழ்க்கை. என்ன மதி பேசிகிட்டு இருக்க? உன்னை அப்படி தான் நாங்கள் வளர்த்துருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக சொல்லலம்மா, அவரோட புத்தி சரியில்லை. அவர் பொண்டாட்டி கூடலாம் வாழ தகுதியே இல்லை. அம்மா அப்பா மட்டும்தான் போதும். அம்மா அப்பா மட்டும் போதுன்னா அவர் எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கணும்? கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, அவங்க மாமா ஃபோன் பண்ணார், கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க. நீ ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்கு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், யார் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படியே உள்ளே போகிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சவொடனே அழகு மலர் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இது மாதிரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, இதுக்கு கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மலரே, உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது தப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் மதிக்கு தெரியலையே. நீ மதிக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பேசிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மதி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க, நல்லா இருக்கா இது சொல்லு. வாழ வந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? தப்பு தானே, அவங்க தான் பெரியவங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் அதுக்கு பதிலுக்கு பதில் பண்ணுவியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அக்கா, உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு, இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்துடுவியான்னு சொல்லிட்டு. ஏன் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. மதி, நீ எப்போ வேணா வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அப்படி தான் கொடுப்பேன், அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்னை வீட்டுக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, நீ வரத்துக்கு இது ஒரு வழியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, அதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னங்க இவன், நான் சொல்கிற பேச்சு கூட கேட்கவே மாட்டேறா, எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி இரு, நான் போய் சுரேஷ் கிட்டே பேசிட்டு வரேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு அப்படின்னு பாக்கியராஜ் போகிறாரு. சுரேஷ் கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே பாரு சுரேஷ், இது குடும்பம் சரியா? நீ போயிட்டு மதிக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு, அதுதான் நல்லது. அப்போ தான் கேஸ் வந்து இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்புறம் வீடே ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ரொம்ப அவமானமாக போயிடும். அம்மா அப்பாலாம் ரொம்ப பார்த்து பார்த்து நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் அந்த மதிக்கு தெரியலையே, அவளுக்கு ஒன்றுமே புரியலையே. அவள் என்னென்ன ஜென்மம், அவள் எனக்கு அது புரியவே மாட்டேது. புருஷன் கூட பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. சரி, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்புன்னு சொல்கிற, நீ பொண்டாட்டின்னு பார்த்தியா? ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வைக்கலன்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா பண்ணாங்கன்னு கூட சேர்ந்து பொண்டாட்டி வெளியே அனுப்புனல்ல. அவள் எவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருந்தா மதி, போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? இருந்தல்ல, அப்போ உனக்கு மட்டும் கல் மனசு இல்லையா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சுரேஷ், நான் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நான் உண்மைக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணுறது தப்புன்னா நான் எடுத்து சொல்வேன், ஆனால் நீ பண்ணுறது தப்பு தான். நீ போயிட்டு மதிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் அவளை கூப்பிடணுமா? என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ போய் கூப்பிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும், இல்லைனா சரியாகாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் போக மாட்டேனே, என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு. இவனும் இப்படி பண்ணுறான், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா அப்பா கத்துறாங்க. அந்த திமிர் பிடிச்ச மதி இருக்காளே, அவள் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, யார் சொன்னாலும் அவள் காது கொடுத்து கேட்க மாட்டா, அவள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சுரேஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, பாருங்கள் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. டேய், நல்ல பொண்ணுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சோண்டா, இப்படி குடும்பத்தை கெடுக்கிற பொண்ணு எங்களுக்கு தெரியாதுடா, தெரியாமல் வாழ்க்கையாக அழிச்சிட்டோம் சுரேஷ், எங்களை மன்னிச்சிடு சுரேஷ் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவள் சொல்கிறா, கேஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்தா எடுத்துப்பீங்களா, இல்லை உங்களை விட மேல் அதிகாரியை பார்த்து கொடுக்கணுமான்னு கேட்குறா. நல்லா இருக்கா? இன்னும் மேல் அதிகாரிகிட்டலாம் போனால் இன்னும் அசிங்கமாக போயிடும் எனக்கு, அதனால தான் நான் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் போயிட்டு மதிக்கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், அதுக்கும் அப்புறம் தான் என்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, அவளால் ஏற்கனவே ஒரு வேலை போச்சு, இப்போது ஏதோ போயிட்டுருக்க, இப்போ மறுபடியும் உன்னோட வேலைக்கு அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க. மலர் போயிட்டு அமைதியாக சமைக்கிறாங்க. சமைக்கும்போது யோசிக்கிறாங்க. மதி பண்ணுறது என்னதான் இருந்தாலும் தப்பு தானே, எதுக்காக இவ இப்படி நடந்துக்கிறா, நம்ம பேச்சை கூட அவள் கேட்கவே மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவொடனே ரேவதி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக மதி இப்படி பண்ணாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காருக்கு குடும்பத்தை பிரித்து வைக்கிறது தான் வேலை. குடும்பம் பிரிஞ்சா சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் என் வீட்டில் நிற்பார். இந்த மனுஷனை கூப்பிட்டு வேறு பஞ்சாயத்து பண்ணுறாங்களே, நானே இவரை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவருக்கு 2 பிள்ளைங்கள வேற பெத்துட்டுமேன்னு பார்க்குறேன். அந்த குழந்தைங்களுக்காக இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லைன்னா இவர் கூட யாராவது வாழ்வாங்களா? ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க வீட்டுக்காரர் நினச்சி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. தங்கராஜ் யோசிக்கிறாரு. இந்த மதியை எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும். அப்போ தான் வீட்டில் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு மதியை